முன்னாடிலாம் நான் ஏதாச்சும் புதுசா செய்ய போறேன் அப்படின்னா அதை யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணிடுவேன். இல்லை பேசிட்டு இருக்கும்போது கேஷுவலாக பேசும்போது ஷேர் பண்ணிடுவேன்னா உடனே அவங்க இதெல்லாம் முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்வேன். ஆனால் என்னமோ தெரியாதுங்க, அது செய்யவே முடியாமல் போயிடும், பாதியிலேயே விட்டுருவேன். ஸோ என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது தான் புரியுது, நாம் நம்மளோட லட்சியங்களையும் கனவுகளையும் வெளியே சொல்லும் பொழுது அதோட பவர் கண்டிப்பாக குறையுது தாங்க. இது என்னோட பர்சனலாக நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சில பேர் நமக்கு ஓகே உன்னால் முடியும் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இதெல்லாம் வேலையா அப்படின்னு கேட்பாங்க, இதெல்லாம் இவ்வளோ முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்களை விட வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க தான் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லைங்க, இந்த மாதிரி நான் நிறைய விஷயத்த பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கத்துக்கிறது என்னன்னா, எதையுமே நாம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் இதை செஞ்சுட்டேன்னு சொல்லலாம். ஆனா செய்யறதுக்கு முன்னாடி நான் செஞ்சிடுவேன், நான் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே பேச வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேச்சுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பை விட நம்மளோட செயலுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு இருக்கு இல்லையா, அதுதாங்க பெருசு. ஒருவேளை நம்ம பேசிட்டு அதை நம்மளால செய்ய முடியாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேச்சு பேசினேன் அப்படின்னு கேட்பாங்க. இது தேவையா நமக்கு? ஸோ நம்மளால முடியுதோ முடியாதோ அது ரெண்டாவது விஷயம். எதையுமே ஃபர்ஸ்ட் ஓப்பனா வெளியே சொல்ல ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்குள்ளவே வச்சுக்கோங்க. உங்களோட கனவா இருக்கட்டும், உங்களோட எய்மா இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதை நீங்க உள்ளார வச்சுக்கிட்டு அதுக்கான முயற்சியை பண்ணுங்க. நீங்க முயற்சி பண்றது முக்கியமா வெளியே தெரிய வேண்டாம். ஓகேவா? ஏன் வெளியே தெரிய வேணாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான், நம்மளை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நம்மளோட கனவுகளோ லட்சியங்களையும் வெளியே சொல்லிட்டு அதுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு 4 பேர் ரெடியா வருவாங்கல்ல. ஸோ ப்ளீஸ் நீங்க எதையும் வெளியே சொல்லாதீங்க, உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்க ஜெயிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் பேசுங்க. இந்த உலகம் ஜெயித்தவங்க சொன்னா கேட்கும், ஆனா நான் ஜெயிக்க போறேன்னு சொன்னா நம்மளை ஜெயிக்க விடாது, முட்டுக்கட்டை போட்டு உட்கார வச்சிடும். ஸோ ப்ளீஸ் நீங்க உங்க கனவுல ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள வெறியா இருக்கணும். ஓகேங்களா? வெளியே சொல்லி சந்தோஷப்பட தேவையில்லை. ஜெயிச்சுட்டு நம்ம ஜெயிச்சா கூட நம்ம வெளியே சொல்லி சந்தோஷப்பட வேணாம், அவங்களே நம்ம ஜெயிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டோமே முடிஞ்சா. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.